நம்ம வாழ்ற இந்த பூமியில பெரும் பகுதி கடல் நீரால் ஆனதுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா முழுமையா இந்த கடலை பத்தின மர்மங்கள்லாம் நம்ம மனுஷனால இன்னும் கண்டுபிடிக்கப்படலைங்க. நம்மளோட ஆழ்கடல்ல போய் பாத்தீங்கன்னா அது ஒரு வேறு உலகம் மாதிரி தாங்க தெரியும். இப்படி ஆழ்கடல்ல நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோல நம்ம 10 ஆழ்கடல் மர்மங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிஸ்டீரியஸ் கிரீச்சர்ஸ். ஆழ்கடல்ல வண்ணமயமான அதுலயும் பயங்கரமான பல உயிரினங்கள் இருக்குங்க. அதுலயும் பேர் தெரியாத இன்னும் கண்டே பிடிக்காத பல மர்மமான உயிரினங்களும் ஆழ்கடல்ல இருக்குங்க. சில கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் எல்லாம் பார்த்தா இது என்னடா வேற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிற மாதிரி நமக்கு தோணுங்க. இந்த வேம்பயர் ஸ்குவிட், டம்போ ஆக்டோபஸ், காப்ளின் ஷார்க், ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப், இந்த உயிரினங்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு வேற்றுக்கிரகவாசி உயிரினங்கள் மாதிரி தெரியுங்க. ஆழ்கடல்ல இன்னும் பல மர்மமான உயிரினங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பால்டிக் சீ அனாமலி 2011ல ஓஷன் எக்ஸ் டீம் வந்து ஆழ்கடல் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க கல்ஃப் ஆஃப் பாத்னியால. அப்ப அவங்க ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து 200 அடி டயாமீட்டர்ல இருக்குங்க. இந்த ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டுக்கெல்லாம் மூளை பிதுங்கி போயிடுச்சுங்க. ஏன்னா இது பார்க்கிறதுக்கு என்னமோ ஸ்டார் வார்ஸ்ல வர்ற ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குங்க. சில சயின்டிஸ்ட்லாம் இது வந்து இயற்கையால உருவானதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில சயின்டிஸ்ட் வந்து பழைய காலத்து ஹியூமன்ஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் பல சயின்டிஸ்டும் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்டும் என்ன நினைக்கிறாங்களா, இது ஆதி காலத்துல ஏலியன்ஸ் வர்றதுக்கு உதவியா இருந்த ஒரு வாகனம்னு தாங்க நினைக்கிறாங்க. அதாவது யூஎஃப்ஓன்னு நினைக்கிறாங்க. நீங்க அந்த இமேஜை பார்த்தாலே நமக்கே ஒரு டவுட் வருங்க. அதை பார்க்கறதுக்கு ஏலியன் யூஎஃப்ஓ மாதிரி தாங்க இருக்கு. பிரையன் பூல்ஸ். ஆழ்கடல்ல குளங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. ஆழ்கடல் நீருக்குள்ளே ஒரு குளங்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, சாதாரண கடல் நீரை விடவும் 5 மடங்கு உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறனாலையும் டென்சிட்டி தண்ணீர்ல அதிகமா இருக்கிறனாலையும் ஆழ்கடலுக்குள்ளாரே ஒரு குளங்கள் மாதிரி தோற்றம் அளிக்குதுங்க. ஆனா டைவர்ஸ் யாருமே இந்த குளத்துக்குள்ளார போய் டைவ் பண்ண முடியாதுங்க. காரணம் என்னன்னா, இது வந்து பாய்சனஸ் லேக்குங்க. ஏன்னா இந்த ஆழ்கடல் குளங்கள்ல மீத்தேனும் சல்பரும் அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு உயிரினத்தினாலையும் அங்க சர்வைவ் பண்ண முடியாதுங்க. கடலுக்குள்ளார ஒரு குளம் ஓடுதுங்கிறது இன்னமும் மனிதர்களுக்கு ஒரு மர்மமான விஷயமா தாங்க இருக்கு. தி ப்ளூ. 1997ல நாசா கடல்ல இருந்து ஒரு சவுண்டை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. காரணம் என்னன்னா, கடல்ல இருந்து ப்ளூப்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. பெரும் அதிர்வோட இந்த சவுண்டு கேட்டிருக்குங்க. இது வந்து ஏதாவது ஒரு கடல்வாழ் உயிரினத்தோட சவுண்டா இல்லைன்னா கடல்ல நேச்சுரலா ஏற்பட்ட ஒரு சவுண்டாங்கிறது இன்னமும் நாசாவும் சரி பல சயின்டிஸ்டும் குழப்பத்தோடயே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதோட சவுண்ட் ரொம்பவே பெருசா இருக்கிறனால இது ஒரு உயிரினத்தோட சவுண்டா இருந்ததுன்னா அந்த உயிரினம் ரொம்பவே ஜைகாண்டிக்கா இருக்குங்க. அதனாலதான் விஞ்ஞானிகள் எல்லாம் பயத்தோட இன்னும் இதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 97க்கு அப்புறம் இந்த சவுண்ட் வரவே இல்லைங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ப்ளூப்புக்கு ஒரு கிரீச்சர்ஸை கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. தி சீ மான்ஸ்டர்ஸ். சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி கடல் பயணங்கள் செஞ்சவங்க எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் தாங்க இந்த சீ மான்ஸ்டர்ஸ். அதைத்தான் கிராக்கன்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு ஆக்டோபஸும் ஸ்குவிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த உயிரினம் பெரிய பெரிய கப்பல்களையே நொறுக்கிடுது அப்படின்னு பழைய கதைகள் எல்லாம் சொல்லுதுங்க. இது வெறும் கதைகள் தானா இல்லைன்னா உண்மையாங்கிறது இப்பவும் ஒரு மர்மமா தான் இருக்கு. ஏன்னா கதைகள்ல இது ஒரு 50 அடி உயரம் உள்ள பெரிய ஜைகாண்டிக் மான்ஸ்டர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிஜமாலே 50 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த கடலுக்கடியில இருக்கா? ஆனா சமீபத்துல கொலாசல் ஸ்குவிட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட உயரம் பாத்தீங்கன்னா 23 அடிங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாலேயே சீ மான்ஸ்டர்ஸ்ல இருக்குமோன்னு டவுட் விஞ்ஞானிகளுக்கே வருதுங்க. தி லாஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். விஞ்ஞானிகள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பானோட கடல் கீழே யோனக்கோனிங்கிற கற்படிவங்களை கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால பல கடலோரங்கள்ல நிறைய கற்படிவங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, பழங்காலத்து நாகரிகங்கள்லாம் கடல்ல அழிஞ்சு போனதா விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இன்னும் நிறைய மர்மமான சிவிலைசேஷன்லாம் கடலுக்கடியில தூங்கிட்டு இருக்குன்னு இன்னும் விஞ்ஞானிகள் தான் சொல்றாங்க. அப்படி சில மர்மமான சிவிலைசேஷன் தான் லெமுரியா கண்டங்கள், நம்ம குமரி கண்டம், அட்லாண்டிஸ். இது எல்லாமே கடலுக்கடியில தான் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் மர்மமாவே இருக்குங்க. விசில் கால்ஸ். ஆழ்கடல்ல இருந்து பல விசில் சவுண்ட் எல்லாம் கேட்கறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானிகள் மட்டும் இல்லைங்க, பல மீனவர்களும் விசில் சவுண்ட் கேட்டதா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அது என்ன விசில் சவுண்டுங்கிறதா இன்னும் மர்மமா இருக்குங்க. சில கடல்வாழ் உயிரினங்கள்லாம் விசில் சவுண்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து திமிங்கலம் அப்பப்போ விசில் சவுண்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆனா சில விசில் சவுண்ட் இன்னும் எங்கிருந்து வந்ததுங்கிறது மர்மமாவே இருக்குங்க. அது ஏதாவது ஒரு புது உயிரினத்தோட சவுண்டா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சவுண்டாங்கிறது இன்னமும் புரியாத புதிரா தாங்க இருக்கு.
கோஸ்ட் ஷிப்ஸ். ஆழ்கடல்ல வழிமாறி தொலைந்த கப்பல்களும் கடல் சீற்றத்தால அழிந்து போன கப்பல்களும் நிறைய கொட்டி கிடக்கிறதா சொல்றாங்க. இந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் கோஸ்ட் ஷிப்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பழங்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பல கப்பல்கள்லாம் தொலைஞ்சு போயிருக்குங்க. இந்த கப்பல்கள்லாம் இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாம தாங்க இருக்கு. இது எல்லாம் இன்னமும் ஆழ்கடல்ல தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேரோ இந்த கப்பல்கள்லாம் சில தடவை கடல்ல தென்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கப்பல்களை தான் கோஸ்ட் ஷிப்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அந்த ஷிப்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஆனா ஷிப்பு மட்டும் கடல்ல நடந்து போயிட்டே இருக்குங்க. இதைத்தான் கோஸ்ட் ஷிப்னு சொல்றாங்க. தி பெர்மியூடா ட்ரையாங்கிள். அட்லாண்டிக் ஓஷன்ல மயாமி, பெர்மியூடா, போர்ட்டோரிக்கோ இந்த 3 இடத்தையும் ட்ரையாங்கிள் மாதிரி சேர்த்தோம்னா வர்ற இடம் தாங்க பெர்மியூடா ட்ரையாங்கிள். இந்த இடத்துல பல கப்பல்களும் ஏரோப்ளைனும் காணாம போயிருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இயற்கையாவே இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சில பேர். இல்ல இங்கெல்லாம் ஏலியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. இல்லைன்னா இன்னும் மர்மமான சில விஷயங்கள்லாம் இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல மர்மமான விஷயங்கள் எதுவும் இல்லைங்க, எக்யூப்மெண்ட் கோளாறுனாலையும் மனித இறப்புனாலையும் தான் இங்க நிறைய ஷிப்ஸும் பிளேனும் காணாம போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து இயற்கையாவே நிறைய பேரழிவுகள் நடக்கிறனாலதான் நிறைய ஷிப்ஸும் பிளேன்ஸும் காணாம போகுதுன்னு சொல்றாங்க. மில்கி சி அனோமலி. கடல்ல பயணம் செய்யறவங்களும் கடல் கரையில நின்று வேடிக்கை பார்க்கறவங்களுக்கும் திடீர்னு கடல் வந்து பால் வெள்ளை கலர்ல மாறினா எப்படிங்க இருக்கும்? எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கா தானங்க இருக்கும். ஆனா கடல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது கடல் வந்து திடீர்னு பால் நீல கலர்லயோ இல்லைன்னா பால் நிறத்திலயோ மாறுறதா சொல்றாங்க. இப்படி கடல் நீர் வந்து பயோலூமினஸா மாறுறதுக்கு காரணம் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றாங்க. இதை பாக்குறதுக்கு என்னமோ பெரும் மர்மமா இருக்குங்க. பாக்குறதுக்கு என்னது ஒரு மாயாஜால படத்துக்குள்ளார வந்த மாதிரி இருக்குங்க. ஆனா இது ஒரு இயற்கையா நடக்கிற ஒரு. இதை பத்தி இன்னும் பார்க்கணும்னா என்னுடைய செகண்ட் வீடியோவை போய் பாருங்க, அதுல இருக்கும். தி அன்னோன். கடலை பத்தி மனுஷனுக்கு வெறும் 5% விஷயம் தாங்க தெரிஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 95% கடலை பத்தின மர்மங்களா தாங்க இருக்கு. இதனாலதான் கடலை பத்தி ஆராய்ச்சி பண்ண பல மர்மங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கடலை பத்தி இன்னும் நமக்கு தெரியாத பல மர்மங்கள் இன்னமும் இருக்குங்க. கடலை பத்தின மர்மங்கள் இன்னமும் விடை தெரியாம இருக்கத்தாங்க செய்யுது. மனுஷன் வந்து விண்வெளிக்கே பறந்து போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம கால்கடியில இருக்கிற கடலை பத்தி மனுஷனுக்கு இன்னும் முழுமையாவே தெரியலைங்க. பல மர்மங்கள் இன்னமும் சூழ்ந்துதாங்க இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.